நான் லினட் லாயலா இகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இசி டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக எங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். யூனிட்டி, பவர் பிஐ, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபண்டமெண்டல்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இண்டஸ்ட்ரி ஐஓடி அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் லைக் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எங்கள் காலேஜ்க்கு ரெகுலராக வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் அப்ளிகேஷன் இருக்குன்றதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ யூனிட்டி வச்சு நாங்கள் ஏஆர் அண்ட் விஆர் சிமுலேஷன் கம்ப்யூட்டரில் பண்ணி அதை எங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நாங்கள் க்ரியேட் பண்ண டிசைனை நாங்கள் பார்த்தோம். ஸோ அது லேர்னிங் வைஸ் எங்களுக்கு ரொம்ப நிறையா இருந்துச்சு. அதே போல் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் முதல்வன் வழியாக நிறையா க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் 2 கம்பெனியில் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகியிருக்கேன் நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக, டு இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மஹேந்திராவில். அதில் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்லையுமே கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ டூல்ஸ் நாங்கள் காலேஜ்லேயே படிச்சிருக்கோம் நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த கோர்ஸ்லாம் உண்மையாக சொல்லணும்னா இந்த கோர்ஸ் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது. யூனிட்டி, பவர் பிஐன்ற டூல்ஸ்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போது எங்கள் காலேஜ்க்கு தேடி நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக எங்களை தேடி வந்தது கோர்ஸ். நாங்கள் வெளில படிச்சிருந்தா கண்டிப்பாக நிறையா செலவாகியிருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக போய் ஒரு எஃபர்ட் போட்டு தனியாக படிச்சிருக்கணும். ஆனால் எங்களோட கம்ஃபர்ட்டுக்கு இது வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் வினீத். நான் சேலம் மாவட்டம் கவுண்டமலைன்ற ஊர்லேருந்து வரேன். நான் என்னோடய இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். அங்கே தான் எனக்கு நான் முதல்வனில் வந்து கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இப்போ கரண்ட்டாக வந்து டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அனலாக் லேஅவுட் இன்ஜினியராக இருக்கேன். நான் முதல்வன் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இதில் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே வந்து எனக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. என்னால் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், அதில் இருக்கிறது தேவைப்படுறது எல்லாமே என்னால் கற்றுக்க முடிஞ்சது. இப்போயே நார்மல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக் நாலேஜ் எல்லாமே கெயின் பண்ணுறோம். பட் அது இண்டஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுற அளவுக்கூடிய எஃபர்ட் வந்து நமக்கு இங்கே காலேஜில் அவைலபிளாக இல்லை. இப்போ எனக்கு இந்த நான் முதல்வன் மூலிமா எனக்கு அதால் லிங்க் பண்ணிக்க முடியுது, கனெக்ட் பண்ண முடியுது. நான் அங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் அது பெட்டராக அங்கே கொண்டு போக முடியுது. இப்போ கரண்ட்டாக வந்து நான் 28 lakhs பே ஸ்கேலில் வந்து இப்போ ஜாபில் இருக்கேங்க. இது வந்து என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்குங்க. இது வந்து எங்களோட லைஃப் ஸ்டைலே மொத்தமாக மாற்று, எங்கள் ஃபேமிலியோட மொத்த ரேஞ்சை வந்து நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இது எனக்கு அமைஞ்சிருக்குது. ஆக்சுவலி இந்த நான் முதல்வனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து இதோட கோர்சஸ் வந்து ஆட் ஆனால் வந்துகிட்டே இருந்துச்சு. இதில் இருக்க ட்ரைனிங்ஸ் எல்லாம் தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்காக நான் தனியாக எதுவும் பண்ணணும் இல்லை, இது வந்து காலேஜோட கரிக்குலமோடையே நான் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாமே. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இது எனக்கு மட்டும் கிடையாது, என்னை மாதிரியே வந்து இதே மாதிரி ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு இதை வச்சு முன்னேறணும், ஒரு நல்ல நிலைமைக்கு தங்களோட வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள்.